எல்லா புகழும் இறைவனுக்கே. வாழ்க வளமுடன். ஹாப்பி ஜர்னி சேனலில் நம்ம தொடர்ந்து விபத்துக்கள் சார்ந்த பதிவுகள், வாகன விபத்து சார்ந்த பதிவுகள், டூரிசம், ரியல் எஸ்டேட், இப்படி நிறைய செய்திகளை நம்ம கொடுக்குறோம். அதில் இன்றைக்கி நாங்கள் கடலூர் மாவட்டம் பெண்ணாகத்துலேருந்து அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் திருச்சியை நோக்கி பயணிக்கும்போது சமயபுரம் டோல்கேட் தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த ஆம்னி பேருந்து அதிவேகமாக பயணிச்சது. ஸோ தொடர்ந்து நம்ம அது பின்னாடி போய்கிட்டு இருந்தோம். எங்கள் கண் எதிரில் நடந்த சம்பவம் இது. ஸோ இந்த ஆம்னி பேருந்து 2 வாகனங்களுக்கு நடுவே வந்து முந்த நினைச்சதுனால முன்னாடி போன டவுன் பஸ், அதாவது தனியார் டவுன் பஸ் அது. ஸோ அந்த பேருந்தில் பின்னாடி பயங்கரமாக மோதி இந்த லாரிக்கும் சேதம், பஸ்ஸுக்கும் சேதம், முன்னாடி போன அந்த டவுன் பஸ்ஸுக்கும் சேதம். அந்த டவுன் பஸ்ஸில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுடுச்சு. அதில் குறிப்பாக 2 பேர் 2 சீட்டுக்கு நடுவில் சிக்கி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த சம்பவத்தை பார்த்து உடனடியாக வந்து எங்கள் வாகனத்தை ஓரமாக நிறுத்திட்டு பஸ்ஸில் இருந்தவங்களை மீட்டு அவங்களுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் பயணித்தோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாகனத்தை இயக்கக்கூடிய நண்பர்கள், வாகன ஓட்டிகள் தூக்க கலக்கம் இருந்துச்சுன்னா வாகனத்தை ஓரமாக நிறுத்தி முகத்தை கழுவி டீயை சாப்பிட்டுட்டு வண்டியை மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஓரமாக நிறுத்தி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டியை ஓட்டலாம். வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்களுடைய சின்ன கவனக்குறைவினால் மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்துருது. ஸோ இதில் அப்பாவிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. எந்தவித தவறுமே செய்யாமல் அந்த பஸ்ஸில் பயணித்த அப்பாவிகள் நிறைய பேர் பாதிச்சிட்டாங்க. ஸோ இது போன்ற விபத்துக்கள் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் விழிப்புணர்வு அடைவதற்காக நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.